ஹலோ மக்களே, இன்றைக்கி ஒரு குட்டி கதை பார்ப்போமா? ஒரு கடற்கரையில் ஒரு கிராமம் இருந்துச்சு. அங்கே ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க கைப்பக்குவத்துக்கு பேர் போனவங்க. ஒரு நாள் அவங்க சொன்னாங்க, நான் ஒரு குழம்பு வைக்க போகிறேன். அதை பார்த்தா கடல் ஞாபகமாக வரும். சாப்பிட்டா நாக்கு பேச ஆரம்பிக்கும். ஆனால் அது மீன் கிடையாது. கிராமத்தில் எல்லாரும் யோசித்தாங்க, என்ன குழம்பாக இருக்கும்? கால் இல்லாமல் நடக்குமா? இறகில்லாமல் நீந்துமா? உடம்பு சின்னதாக இருந்தாலும் ருசி சூப்பராக இருக்குமா? யாருக்குமே பதில் தெரியலை. அப்பா அம்மா சிரிச்சிட்டே சொன்னாங்களாம், விட உங்கள் முன்னாடி தான் இருக்குது. உப்பு, மிளகா, மஞ்சள், வெங்காயம், தக்காளி சேர்த்து கொதிக்கிற அந்த வாசனையில் விட என்னன்னு தெரியுமா? இறால் குழம்பு. கடலின் சுவையும் அம்மாவின் பாசமும் ஒரே பாத்திரத்தில் சேர்றது தான் இந்த இறால் குழம்பு. இப்போ இந்த ருசியான இறால் தீயல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயில் வெங்காயம், கருவேப்பிலை, தேங்காய் இதெல்லாம் சொரவி நல்லா வறுத்துட்டு மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, மல்லிப்பொடி இதெல்லாம் சேர்த்து நம்ம வறுத்து அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், மிளகாய், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துடணும். அதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்க முருங்கைக்காயை இதில் போட்டுட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட் எடுத்து இதில் போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அந்த ப்ரான்ஸையும் போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி தூவி இறக்கிட்டா அவ்வளோதான், சுவையான இறால் தீயல் ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஒரு போட்டோ மட்டும் ரைட் வை.